அதே போன்று தமிழரின் தொன்மையை தேடி ஒரு விண்வெளி ஒன்று ஆகாயத்துக்கு பறக்கிறது. அந்த விண்வெளி தேசத்தில் இருக்கின்ற அந்த காதல் ஜோடிகளிற்கான அந்த பிணைப்பினை ஏற்படுத்துகின்ற ஒரு பாடல். தேசம் மீது கொண்ட காதல் தேகம் மறந்ததே. இந்த காட்சியோட பாருங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கு ஒரு புதுவிதமான காணொலியோடு தான் நான் உங்களை சந்திக்க போகின்றேன். உண்மையில் ஈழத்தில் பல்வேறுபட்ட திரைப்படங்கள் உருவாகி வருவதை நாம் அனைவரும் அறிந்த விடயமே. அந்த வகையில் ஈழத்தில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட திரைப்படமான புஷ்பக 22 திரைப்படம் தற்போது உலக நாடுகளில் பல்வேறுபட்டவர்களின் ஆதரவுகளை பெற்று வருகின்றது, அனைவரும் அறிந்த விடயமே. இந்த திரைப்படத்தை சிவனேசன் அண்ணா அவர்களின் உருவாக்கத்தில் பல்வேறுபட்ட கலைஞர்களின் உதவியோடு எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஹாலிவுட் படமாகவே இது அமைகிறது. அதாவது வருகின்ற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி இந்த திரைப்படத்தை கனடாவில் திரையிட காத்திருக்கிறார்கள். இது தொடர்பான பல்வேறுபட்ட ஒழுங்கமைப்புகள் நடைபெற்று வருகின்றன. அந்த திரைப்படம் கனடாவில் எந்த பகுதியில் திரையிடப்படுகின்றது என்பதனை நான் கீழே குறிப்பிடுகின்றேன். இந்த இடத்தில்தான் இந்த திரைப்படத்தை ஒளிபரப்ப போகிறார்கள். இந்த திரைப்படம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக இந்த படத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். இந்த படத்தின் தற்போதைய ட்ரெய்லரை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்கு, நீங்க யோசிக்க. எல்லாத்தையுமே பதிவு செய்ய வேணும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இது நடந்தால் கூட அடுத்து வரும் சமுதாயத்துக்கு இது பிரயோசனமாக இருக்கும். சரி சார், நான் அப்படியே செய்வேன். உங்களோட வருகைக்காண்டி தான் நான் இத்தனை வருஷம் காத்து கொண்டிருந்தேன். அப்படி என்றால் நாங்கள் அவர் அவசரமாக பார்க்கணும். அப்படியே இந்த திறவுகளை எவ்வளவு தெரியப்படுத்தணும். தேசம் மீது கொண்ட காதல் தேகம் மறந்ததே. தேசம் இல்லா நன்பு மோகம் துறந்ததே. வாழ்ந்த காதல் என்றும் வீழ்வதும் இல்லை. நீ ஆண்ட பின்னும் பாதுகாப்பாக திருப்பி அனுப்ப வேண்டியது பொறுப்பு. கடைசி நேரத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது? இந்த காட்சியோட பாருங்க. மூன்று 2 1 0. மற்றது இந்த திரைப்படத்தில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொன்னால் காதல், வீரம். அதாவது தமிழர்களுக்கான வீரம், தமிழர்களின் காதல், பண்டைய காலத்தில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களின் தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சிகள் எவ்வாறாக அமைந்தது என்று பல்வேறுபட்ட விடயங்களை, பல்வேறுபட்ட கருத்துக்களை உள்ளடங்கியதாக இந்த திரைப்படம் அமைந்து வருவது உண்மையில் தமிழர்களின் ஆதி தமிழர்கள் வாழ்ந்த தொன்மையான தமிழை தேடி வருகின்ற ஒரு அழகான பதிவுகளும் அடங்கிய ஒரு திரைப்படமாக இது புஷ்பக 22 என்ற திரைப்படம் அமைகிறது. தீ
இதில் மிகவும் ஒரு உன்னிப்பாக குறிப்பிடப்படுகின்ற ஒரு பாடல் உங்களுக்கு நான் தற்போது தருகிறேன். இந்த பாடல் கண்ணை மூடி நாங்கள் கேட்கின்ற பொழுது எங்களுக்காக தியாகம் செய்தவர்களின் உணர்வுகள், எங்களுக்காக மடிந்தவர்கள், எங்களுக்கான இப்படியான கருப்புடைகள் அணிந்தவர்கள், எம்மை விட்டு போனவர்களின் ஞாபகங்கள் வந்து போகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைகிறது. உண்மையிலேயே இந்த பாடலை நீங்கள் கேட்டு பார்த்தீங்க என்றால் உங்களுக்கே அந்த புல்லரித்து போகின்ற ஒரு செயலாக மாறும் என்பதில் ஐயமில்லை. இந்த பாட்டை தருகிறேன், கேட்டு பாருங்கள். தமிழர் வரலாறு இங்கே வெடியாகி போகிறதே, உங்கள் வரவினை பார்த்த நெஞ்சில் இடி வந்து வீழ்கிறதே. விடிவாகி வருகின்ற வீரர்களே, அந்த அடிவானில் தெரிவீர்கள் ஒளியாகியே. விடிவாகி வருகின்ற வீரர்களே, அந்த அடிவானில் தெரிவீர்கள் ஒளியாகியே. தேசமே அழுகிறதே, உங்கள் வரலாறு சொல்லி எழுகிறதே. தமிழ் ராவண தேசமே அழுகிறதே, உங்கள் வரலாறு சொல்லி எழுகிறதே. அதே போன்று மெய் செலுத்து போக வைக்கின்ற ஒரு காட்சி அமைப்புகளாக அமைகிறது. அத்தோடு ஹாலிவுட் படங்களை மிஞ்சும் அளவுக்கு இந்த காட்சி அமைப்புகள் அனைத்துமே இருக்கிறது. அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது, குறிப்பிடத்தக்கது. உண்மையில் ஒரு குறுகிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற இந்த சூழ்நிலையில் மிகவும் பிரம்மாண்டமான தொழில்நுட்பங்களை பாவித்து இருக்கின்றதா போன்று ஒரு பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த திரைப்படத்தில் அவர்கள் செய்து வருகிறார்கள். உண்மையிலேயே தமிழர்கள் அனைவரும் வெகுவாக திரண்டு வந்து இந்த திரைப்படத்திற்கான உங்களின் ஆதரவுகளை தெரியப்படுத்துவீர்கள் என்று நம்புகின்றேன்.